வாழ்த்துக்களையும் சோத்திரங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த காலை வேளையில் கூட சபை குடிவார்களை விட்டு விடாமல் வாஞ்சோடு கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இந்த நாளில் கூட நம்முடைய பாடத்தின் தலைப்பை குறித்து பார்த்தீங்கன்னா, சோதனைகளுக்கு நாம் எப்படி பதில் அளிப்பது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்வதல்ல. இந்த பாடம் நாம் நிறைய அறிந்திருக்கிறோம், நினைப்பூட்டுதலாக தான் இருக்கிறதை பாருங்கள். அதாவது சோதனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது சகரியா 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, நிறைய காரியங்களை தேவன் முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறார். அப்போ சபையை குறித்தும் சபையிலே உள்ள தேவனுடைய உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போவதாகவும் தேவன் முன்பே திட்டமிட்டிருக்கிறார். நம்ம பார்த்தோம்னா சகரியா 13:9 நான் வாசிப்போம். இதான் நம்முடைய பாடத்தின் தலைப்பாக வாசிங்க. அந்த 3ஆம் பங்கு நான் அக்னிக்கு புறப்படுவேன், வெளியே இருக்கிறது போல அவர்களை உன்னை புறப்படுகிறது போல அவர்களை புறப்படுவது, அவர்கள் என் நாமத்தை புரிந்து கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்கிறேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது சகரியா 13:9 பார்த்தீங்கன்னா, இது நம்மை பற்றி பேசுகிற விவரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருத்தரையும் குறித்து பேசுகிற ஒரு விவரம். என்ன நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்றால், பாருங்க, அக்கினிக்கு உட்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சபையை குறித்த நிறைய காரியங்களை முன்பே திட்டமிட்டது போல அக்கினிக்கு உட்படுத்த பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது, அப்போ கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நாம் எதை எதிர்பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது நாம் பார்க்கும்போது, அப்போ நமக்கு சோதனைகள் வரும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த விவரத்தை நீங்க பாருங்களேன். யாராவது ஒருத்தர் மரத்தையோ இல்லை புல்லையோ வைக்கோலையோ தீயில போட்டு சோதனை பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்களா? சகரியா 13:9 நான் வாசிக்கும்போது, யாரும் அப்படி செய்ய நாம் முயற்சி பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் பொன்னை வெள்ளியை பற்றி பேசுகிறப்போ அதையே அக்கினியில உட்படுத்தணும்னு சொல்றாரு. பாருங்க, அது மதிப்புள்ளது. பொன் வெள்ளி என்பது மதிப்புள்ளது. அப்போ மதிப்புள்ள ஒன்று இன்னும் அதிகமான மதிப்புள்ள ஒன்றாய் மாற்ற வேண்டும். அதுதான். ஏன்னா 1 பேர் நம்ம பின்னாடி படிப்போம். அப்போ அங்கே நம்முடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது, அது விசுவாசமே தேவனுடைய பார்வையில் அருமையானது. அந்த விசுவாசமானது விலையேற பெற்றதாகவும் மாற்றணும் தேவன் விரும்புகிறார். அப்போ இதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறதை பார்க்கிறோம். எதுனா, நாம் சோதனைகள் சோதிக்கப்படுவோம் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ யோபு 23:10 நான் வாசிப்போம். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, யோபு புரிந்து கொண்டதை போல தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளாகிய நாம் இதை புரிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. யோபு 23:10 வாசிப்போம். பாருங்க, என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை சோதித்த பிறகு நான் என்ன செய்வேன், பொன்னாக விளங்குவேன் என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்போ யோபு எதை புரிந்து கொண்டார்? கர்த்தர் அவருக்கு, அதாவது யோபுவுக்கு என்ன செய்ய போறதாக அவர் அறிந்திருந்தார் என்று பார்க்கும்போது சோதிப்பார் என்பதை அறிந்திருந்தார். அப்ப இது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சோதனைகளை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, சோதனையினுடைய முடிவு யோபுக்கு என்னவா இருந்தது? எல்லாருமே எதையும் நம்ம பார்க்கிறோம். யோபு, அதாவது உலகம் குருடர்கள், ஆவிக்குரிய குருடர்கள் எதை பார்ப்பார்கள்னா, யோபு பாருங்க எல்லாம் 2 மடங்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த 2 மடங்கு கிடைச்சதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுதான் நமக்கு சொல்றாரா? யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல பொறுமையை பத்தி சொல்றாரு பாருங்க. அப்போ தேவன் வெளியேற பெற்றதாய் நாம் கவனிக்க வேண்டிய, யோபுடைய சரித்திரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பாடம் எது? பொறுமை. அப்போ பாருங்க, அதை குறித்து தான் கர்த்தர் மென்மை. அப்போ பொறுமை என்பது எப்படி வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்போ எது வெளியேற பெற்றதோ அதை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக தான் என்ன செய்கிறார்? அப்போ அதுதான் தேவனுடைய சாயலில், இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலில் நம்மை உருவாக்குவது தான் அவருடைய சித்தமாக்கு. ஏன்னா நாம் மனம், இருதயம், ஆத்துமா என்று தேவ சாயலில் தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராக வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்குது. அதற்கு தான் அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7.
அதை பார்த்து வேறுபட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் போதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் காரணமும் மற்றும் உண்டாக காரணம். பாருங்க, 1 பேதுரு 1:7 வாசிக்கும்போது அழிந்து போகிற பொன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பூமிக்குரிய ஒரு பொன் அப்படின்னும் போது மதிப்புள்ளதான். யாருடைய பார்வையில? மனுஷனுடைய பார்வையில். தேவனுடைய பார்வையில மதிப்புள்ளதுன்னா நிறைய இருக்குது. அது எது? கிறிஸ்துவினுடைய குணங்கள், இருதயத்தில் உள்ள குணங்கள். ஆனால் மனிதனுடைய பார்வையில் பொன்னானது மதிப்புள்ளது. அந்த பொன்னும் சோதிக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்? அது விலையேற பெற்றதா இருக்கும். இப்போ நிலத்திலேருந்து அப்படியே எடுத்தா அப்படியே பயன்படுத்துறது இல்லை. நம்ம அதை உருக்கி அதை ஆபரணமாக்கும்போது, அதை இன்னும் பட்டை தீட்டி அது ஷைனிங்காக ஆக்கும்போது அது அதிக விலையேற பெற்றதாக இருக்கிறது. நம்ம கூட சொல்கிறோம் 22 கேரட்ன்றோம், அது விலை கம்மி. 24 கேரட்னா அது விலை அதிகன்றோம். இப்படி விலை அதிகமான காரியங்களை நாம் பார்க்கலாம். அதை ஒப்பிட்டு எதுக்கு சொல்றாருன்னா, அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். பாருங்க, தேவனுடைய பார்வையில் நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை அழிச்சு போடவா தேவன் நம்மை சோதிப்பார்? பாருங்க, உபத்திரவமானது நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறது. பாருங்க, 2 விதமாக மாற முடியும். நம்ம அதை கீழே கவனிப்போம். அப்போ நாம் மனத்தாழ்மையுடனே சோதனைகளை சகிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது? நம்முடைய இருதயம் கிறிஸ்துவுக்கு ஒப்பான இருதயமாய் வளரவும், அது ஒரு விசேஷித்த ஒன்றாய் அல்லது விலையேற பெற்ற ஒன்றாய் மாறத்தக்கதாக தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நாம் சோதனைகளில் கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சி, மகிமை, கனம் காணப்படும் போது, ஆனால் இப்போவே என்ன செய்ய பார்க்குறோம்? இதெல்லாம் இப்போவே அதுக்கு பதில் கிடைச்சோம்னா நம்ம நிறைய நேரங்களில் முயற்சி. ஆனால் பலன் எப்போதான்? அது கிறிஸ்து வெளிப்படும் போதுன்னு தான் சொல்றாரு. அப்போ நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும்பொழுது பாருங்க, அது என்னவா இருக்கிறது? கர்த்தர் தான் அதை செய்கிறார். அந்த வேலையை சோதனைகளை கொண்டு நம்முடைய இருதயங்களை உருவாக்குறது. அப்போ இருதயங்களை உருவாக்குறதுன்னும் போது நம்முடைய இருதயத்தில் பொறுமையை தேவன் உண்டாக்குகிறார். விசுவாசத்தை தேவன் என்ன செய்கிறார்? இன்னும் விலையேற பெற்றதாக சோதனைகள் மூலமாக மாற்றுகிறார். இப்போ இதெல்லாம் அவர் செய்து எப்போ புகழ்ச்சி, கன, மகிமை உண்டாக பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்பதை பார்க்கலாம். அதுக்கு முந்தைய நம்ம இப்போவே கிடைச்சோன்னு எதிர்பார்க்க வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்முடைய சோதனைகள் குறித்து, நாப்பட்ட உபத்திரவங்களை குறித்து அனைவருக்கு புரியாது. எரேமியா 17:10 நான் வாசிக்கும்போது, இதை கர்த்தர் யாரோ ஒருவருக்கு மட்டும் செய்கிறார், சபையில் இருக்கிறதோ அவருக்கு செய்கிறார். சில நேரத்தில் நம்ம சொல்றோம், எனக்கு தாங்க எல்லாமே வருதுன்றோம், எனக்கு மட்டும்தான் இதை செய்கிறார் என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. எரேமியா 17:10 வாசிப்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமா இருக்கிறேன். பாருங்க, அப்போ எரேமியா 17:10 வாசிக்கும்போது ஒவ்வொருவனுக்கும் அவனவனுக்குரிய என்றார். பாருங்க, அவங்களுக்கு என்று ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கிறது. அப்ப அந்த சோதனைகள் பார்க்கிறப்போ அதை குறித்து பார்த்தீங்கன்னா எதற்காக இதை செய்கிறார்ன்றதை பார்க்கிறப்போ இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாகிய நான்றார். அப்ப தேவன் நம்மை சோதித்து அறிகிறார். சோதித்து என்ன அறிகிறார்? ஃபைனல் என்ன? கடைசியா ஒரு அதாவது நம்மை பற்றி சொல்லணும்னா நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்றது எப்படி தெரியும்? ஒருவேளை கார் பங்களாவை குறித்து தேவன் மதிக்க போறாரா? இல்லை. நம்முடைய பூமிக்குரிய கல்வியை குறித்து மதிக்க போறாரா? இல்லை. அல்லது நம்முடைய தோற்றத்தை, நான் கலரா இருக்கிறேன், அழகா இருக்கிறேன், எல்லாரும் அட்ராக்ட் பண்ற மாதிரி நான் இருக்கிறேன், அதை மதிக்க போறாரா? எதுவுமே இல்லை. அப்ப தேவன் எதை கொண்டு மதிப்பிட போறார்? நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை கொண்டு, நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் குணங்களை கொண்டுதான் நம்மை மதிப்பிட போகிறார். அப்போ அதை நாம் அடையத்தக்கதாக தான் அவருடைய இந்த சோதனை, இந்த வேலைகள் எல்லாம் இருக்கிறது. பாருங்க, எவ்வளவு சுறுசுறுப்பா இந்த வேலைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நமக்கு டெய்லி சோதனைகள் வருது. அப்ப டெய்லி நம்மிடத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். பாருங்க, என்னுடைய எஜமான் என் மீது அக்கறையாய் டெய்லி எனக்காக ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்னா எஜமானை பத்தி நம்ம எவ்வளவு அன்பா இருக்கணும் அவர் மேல. பாருங்க, அப்போ 17:10 வாசிக்கும் போது நம்முடைய பரலோகத்தின் பிதா நம்முடைய எஜமான்.
அவர் இந்த வானபூமி இதெல்லாம் சிருஷ்டித்தவர். என்னுடைய சோதனையின் போது நான் என்ன புரிந்து கொள்ளணும், அவர் என்னிடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுமானால் பாருங்க, அவர் எனக்காக மெனக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ பூமியெல்லாம் சுற்றிட்டு வரான் சாத்தான். யோபு 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பூமியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, யோபு நாட்களை வாழ்ந்திருப்பாங்க. யோபுடைய 3 நண்பர்களை பற்றி பேசியிருக்கலாம், எலிகுவை பற்றி கூட சொல்லியிருக்கலாம். எல்லாரையும் விட்டுட்டு யோபுவின் மீது கவனம் வைத்தாயோன்னு கர்த்தர் பேசுகிறார். இப்போ கர்த்தருடைய வாயில் யோபு வருவது, யோபு எவ்வளோ ஒரு விசேஷித்தவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நம்மை சோதிக்கும்படி ஒரு கூட்டத்தையோ ஒரு தனி நபரையோ வச்சிருக்கிறார்னா, அவரை கொண்டு கர்த்தர் நம்மிடத்தில் வேலை செய்ய விரும்புகிறார் என்று சொல்லும்போது, அப்போ கர்த்தர் நம்மீது எவ்வளோ கவனம் வச்சு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகம் எவ்வளவு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லை, எத்தனை பில்லியன்ஸ் போயிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். வேர்ல்டு பாப்புலேஷன் எடுத்தோம்னா அதில் நமக்கு வரக்கூடிய சோதனை குறித்து பார்க்குறப்போ, அப்போ கர்த்தர் என் மீது கவனம் வைத்திருக்கிறார், என் மீது அவர் நோக்கமாக இருக்கிறார் என்பது எவ்வளோ வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஏன் செய்கிறார்? நம்முடைய இருதயத்தை ரூபிக்கும்படி. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிப்பது பிள்ளைக்காக நம்ம நினைக்கிறோம். அது பூமிக்குரிய தகப்பன் பிள்ளைக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் சோதிப்பார்த்தான், சிட்சிப்பார்த்தான். ஆனால் பிதா அவர் தான் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கிறவர். நம்ம இடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்க போகிறார்? அப்போ நம்முடைய இருதயத்தை அவர் ரூபிப்பதனால் யாருக்கு மிகப்பெரிய நன்மை இருக்க போகிறது? நமக்கு தான். அப்போ நம்முடைய இதயத்தை ரூபிப்பது என்பது ரொம்ப அருமையாக இருக்கணும் பார்க்குறோம். 2 விதமான சோதனைகளில் 2 விதமான நபர்களுடைய அதாவது பிரதித்திரம் சொல்கிறோம் இல்லையா, அதை பதில் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம ராகேலை பார்க்குறோம். ஆதியாகமம் 30:1-2 வசனங்களை வாசிப்போம். அப்போ தேவன் நம்முடைய இதயத்தை சோதிக்கும்போது ராகேலை போல நம்ம இருக்கணுமா? பாருங்க, ராகேலுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளை இல்லை. அன்னாளை பற்றி நம்ம வேத வாசிப்பில் படித்தோம், பிள்ளை இல்லை. 2 பேருமே யாருக்கிட்ட போனாங்கன்னு பாருங்க. ஆதியாகமம் 30:1-2 வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, இந்த அடிக்கடி சோதனைகள் வரும்போது நம்ம சாகரன்னு சொல்ற வார்த்தையை நிறைய பேர் நம்ம பயன்படுத்துறோம். சில பேருக்கு ஹஸ்பண்டை பயமுறுத்த சொல்லுவாங்க, சில பேர் மனைவியை பயமுறுத்த சொல்லுவாங்க, வீட்டை விட்டு போயிடுறேன்னுவாங்க. இது மாதிரி நிறைய ரியாக்ட் பண்ணுறதை நான் பார்க்குறோம். ராகேல் அப்படி தான் ரியாக்ட் பண்ணிக்கிறான். பாருங்க, ராகேல் அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுடைய சோதனை என்ன? பிள்ளை இல்லை. ஆனால் அவளுடைய சகோதரிக்கும் லேயாளுக்கு பிள்ளை இருக்குது. அப்போ ராகேல் யாரிடத்தில் பிள்ளைக்காக போய் கேட்டிருக்கணும்? அப்போ நம்முடைய சோதனைகளை பற்றி நாம் சோதனைக்கு நம்மளுக்கு உட்படுத்துகிற மனிதர்கள் என்ற அவர்களை குறித்து நம்ம அவர்களிடத்தில் போய் கேட்கணுமா, யாரிடத்தில் கேட்கணும்? ராகேல் இங்கே யாக்கோபிடத்தில் போய் கேட்குறாங்க, பிள்ளை கொடு. பாருங்க, அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இதை நம்ம திருப்பி வந்து நம்ம கவனிப்போம். இப்போ நம்ம வேத வாசிப்பில் வாசித்த அன்னாளை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 16 வசனங்களை நாம் படித்தோம். அன்னாள், அவளுக்கும் இதே சோதனை தான். அவங்களுக்கும் பிள்ளை இல்லை. அவளுடைய சக்கலத்து பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருக்கு. அப்போ ராகேலை போல இவங்க போய் யார்கிட்ட நிக்கல? முதல்ல நம்ம பார்த்தோம்னா யாக்கோபு கிட்ட நின்னாங்க இல்லையா ராகேல். அது மாதிரி இவர் போயிட்டு தன்னுடைய கணவன் எல்கானா கிட்ட போய் நிக்கல, எனக்கு பிள்ளை கொடு அப்படின்னு நிக்கல, நீ கொடுக்கலன்னா நான் சாகுறேன் அப்படின்னு அவங்க நிக்கல. பாருங்க, அவங்க யாரிடத்தில் போய் சொன்னாங்க அந்த காரியங்கள்? அவங்களுக்கு கவலை இல்லாமலாம் இல்லை, மிகப்பெரிய கவலை, அழுது கொண்டிருக்கிறாங்க தேவாலயத்துக்கு போயிட்டு. அப்ப தேவனுடைய சமூகத்தில் அவள் தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் ஊற்றினாள் என்று நம்ம படிக்கிறோம். பாருங்க, ஒரே சோதனை, 2 பேருக்குமே பிள்ளை இல்லை. ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? மாம்சத்தின்படி. இப்போ மாம்சத்தின்படி கையாளுகிறார்கள். மாம்சத்தின்படி கையாளுவதுனா எப்படி? புருஷனிடத்தில் போய் கேட்கிறாங்க, நீ எனக்கு பிள்ளையை கொடுத்து பாருங்க. அப்ப நமக்கு வரக்கூடிய சோதனைகளில் முதலாவது நம்முடைய சோதனைகளை குறித்து பார்க்கும்பொழுது அதை மாம்சத்தின்படி கையாளுவதை தான் நாம் முதலில் தெரிந்து கொள்ளும். ஏன்
சிறு வயதுலேருந்து நம்ம அதில் தான் வளர்ந்துருக்கிறோம். சிறு வயதுலேருந்து எந்த ஒரு சோதனைகள் வரும்போது என்ன செய்கிறோம், அதை மாம்சத்தின்படி கையாளுவதும் இதே நம்ம வழக்கமாக வச்சு நம்ம வளர்ந்து வருகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு முன்பும் என்ன செய்கிறோம், அப்படிதான் இருக்கும். அப்போ இதெல்லாமே யாருக்கு இடம் கொடுப்பதா இருக்கிறதுன்னு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் நம்ம படித்தோம்னா பாருங்க, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்தாலே பிசாசுக்கு இடம் அளிக்கிறோம். அப்போ பிசாசு அவன் நம்ம என்ன செய்வான், அவனுடைய இச்சையின்படி நடக்க செய்வான். பிசாசினுடைய இச்சை இந்த பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே இங்கே ராகேலை குறித்து பார்க்கும்போது அதை மாம்சத்தின்படி கையாண்டாங்க. ஆனால் அன்னாளை குறித்து பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாய் கையாளுறாங்க. அப்போ தேவனுக்கு பிரியமாயிடும் போது எப்படி கையாளுறாங்க, அவங்க தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்றாங்க. அப்ப ஜெபிப்பது மட்டுமல்ல பாருங்க, அப்படி நாம் தேவனிடத்தில் ஜெபிப்பது என்பது மெய்யாகவே பாருங்க அது அவருடைய சித்தம். அடுத்து ஏன்னா பாருங்க, தேவனிடத்தில் நாம் ஜெபித்து கேளுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மத்திய 7:7 அடிக்கடி படிக்கிற வசனம் தான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடையுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்றாரு. ஒரு பொல்லாதவன் கூட தன்னுடைய பிள்ளைக்கு நலமான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் பிதா எவ்வளோ அதிகமாக கொடுப்பார்றார். அப்போ இதெல்லாம் நம்ம விசுவாசித்தால் அப்போ நம்ம யாரிடத்தில் அதை அணுகுகிறோம், தேவனிடத்தில். அப்போ தேவனிடத்தில் அதை தேட அணுகும் பொழுது தேவன் அதை எப்படி நடத்துகிறார், 2 பேருக்குமே பிள்ளை கொடுக்குறார் தான். அந்த பக்கம் யோசேப்பு பிறக்கிறாங்க ராகேல் பிற்பாடு, இந்த பக்கம் அன்னாளுக்கு சாமுவேல் பிறக்கிறாங்க. பாருங்க, எப்படி இருந்தாலும் தேவன் பிள்ளையை கொடுத்துட்டார். சோதனை என்னாச்சு, கொஞ்ச காலம் சோதனை, பிள்ளை இல்லாத சோதனை, பிற்பாடு பிள்ளைகள் 2 பேருக்குமே வந்தது. ஆனால் அந்த சோதனையை கையாண்ட விதம், யார் தேவனுக்கு பிரியமாய் கையாண்டார்கள். பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்யணும்னா அதுக்கு நம்ம அதிகமாய் வளர வேண்டியது இருக்கு இல்லையா. அப்போ இங்கே சாத்தானுக்கு இடம் அளிக்கிறாங்க ராகேல். ஆனால் அன்னாள் தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர்றாங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பாருங்க, நம்ம தேவனிடத்தில் நெருங்கி சேரும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாக்கோபு 4:7-8 வசனங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்ப தேவனிடம் நாம் நெருங்கி வர என்ன செய்ய வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, இயேசு கற்றுக் கொடுத்தது மத்தேயு 6 என்னது, சோதனைகளுக்காக ஜெபியுங்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்ப எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதேயும், அவங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்கணும். இயேசு கற்றுக் கொடுத்துருக்கா, ஜெபிக்கணும் நம்ம. அதே போல தீமையிலிருந்து எங்களை விலக்கி ரட்சியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, அது தீமை நமக்கு தெரியும். பாருங்க, உடனே என்ன செய்ய வேண்டும், அதற்காக நாம் தேவனிடத்தில் ஜெபித்து கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கும்போது அன்னாள் ராகேல் 2 பேரை பார்த்தோம்னா அன்னாள் அந்த சோதனையை எப்படி கையாண்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் நெருங்கி வந்தார். ஏன்னா ஜெபம் பண்ணுவது என்னவா இருக்கிறது, தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி வருவது. ஆனால் அன்னாள் ராகேல் என்ன செய்தார்கள், அது அவங்களுக்கு கசப்பா மாறுச்சு. கசப்பாய் மாறும்போது சாகரனாங்க. பாருங்க, ஒரே சோதனை, 2 விதமான இருதயங்கள், 2 விதமாக அவர்களுடைய இருதயங்கள் உருவாக்குறதே நம்ம பார்க்கணும். அப்போ ஒருவர் தேவனிடத்தில் நெருங்கி சேர்கிறார், ஒருவர் தேவனை விட்டு விலகி போறது. அதை எப்படி சொல்றோம் நம்ம, அது கசப்பா மாறி வேற ஒரு காரியங்களையும் செய்கிறது துணிகிறதை நம்ம பார்க்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, உலகம் ஞானம் இல்லை, உலகத்தாருக்கு இதெல்லாம் தெரியாது. உலகத்தினுடைய ஸ்டைல்ல எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் நாம் ஒவ்வொரு சோதனைகளையும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கிறதை பார்க்கணும். 37ஆம் சங்கீதம் 4 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4 முதல் 7 வசனங்கள். அவரே காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்தது காரிய சித்தி மீதும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மீதும் எரிச்சலாகும். பிரியமானவர்களே, பாருங்க, இங்கே பார்க்கும்பொழுது தேவனிடத்தில் நெருங்கி சேர்வது எப்படி என்பதை குறித்த சிறந்த யோசனையை நாம் எங்கே பெற்றுக்கொள்கிறோம், இந்த வேத வாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. சோதனை இருக்கும்போது எப்படி மன மகிழ்ச்சியா இருக்க முடியும், நம்ம பாடுபட்டு இருக்கிறப்போ மன மகிழ்ச்சியா இருக்க முடியாதான்.
அப்போ எப்பொழுது நாம் அப்படி ஆகிறதுக்கு நம்மளை ஓவர் கம் பண்ணுறோம், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ தேவனிடத்தில் நாம் ஜெபிக்காமலே இருந்தால் என்ன ஆகும்? ஏன்னா யாக்கோபு 3:4 நாம் வாசித்தோம்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்றார். என்ன செய்யாமல் இருக்கிறாங்க வாசிங்களா? யாக்கோபு 4:2 நாம் வாசிப்போம். பெரும்பாலும் இதுதான் நடக்கிறதை நாம் பார்ப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இச்சித்ததும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அறியாமத்துடன் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறவர்களாலே நீங்கள் சிக்கிறதில்லை. ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கோம். என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுனால ஒருவேளை உங்களுக்கு நான் சரியான பதில் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, அன்னால் ஜெபம் பண்ணுறது சரியான விஷயம். அன்னால் தேவனிடத்தில் கிட்டி நெருங்கி சேர அவங்க எடுத்த சரியான முடிவு தான். ஆனால் ஏலி அதை தப்புன்னாரு. ஏலிக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது அவரால் ஜட்ஜ் பண்ண முடியல. அவர் தவறாக தான் தெரிஞ்சு. அப்போது அது மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்பொழுது, ஒரு சோதனையில் நீங்கள் அகப்பட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு சரியாக சொல்லுவேன்னு எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? சரியான ஆலோசனை கொடுக்க முடியும். ஏன் இதை சுட்டி காட்டுறோன்னா, பாருங்க, இப்போ யாக்கோபு 4:2 நம்ம வரும்பொழுது, அப்போ இது அதாவது சோதனைகளில் பார்க்குறப்போ, ஒருவேளை நம்ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை நம்ம எடுத்துப்போமே, கணவன் மனைவி சண்டை, இதில் நம்ம சரியாக உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லுவோன்றது சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உணர்ந்து கொண்டு பிரயாசப்பட்டு தேடுவோமானால் சரியான ஒரு பதில் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கணும். ஏன்னா மனுஷரை சார்ந்திருக்காதீங்கன்னு தான் நம்முடைய பாடம். யாக்கோபு 4:2 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். அப்போ பாருங்க, இதெல்லாம் நடக்குதுன்றார். அப்புறம் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும், இதெல்லாம் நடக்குதா? சோதனையில் அகப்படும் பொழுது இப்போ ராகேல் எடுத்துக்கொண்ட முடிவை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா என்னெல்லாம் செய்ய பார்ப்போம். ராகேல் போய் புருஷன் இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தான், எனக்கு பிள்ளை கொடுத்து பாருங்க, அதுதான் இங்கேயும் நடக்குது. ஆனால் அன்னால் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இங்கே யாக்கோபுல சொல்லும்போது அவங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அப்போ ஜெபம் பண்ண சொல்கிறார் கர்த்தர். சரி, அதே போல் வெறும் ப்ரேயர் மட்டும் போதுமா? ஜெபம் பண்ணுறது மட்டும் போதுமா அப்படின்னா, 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கும்போது, ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எப்படி நடந்துக்கணும்? இப்போ அன்னாள் ஜெபம் பண்ணுறாங்க, தேவாலயத்தில் வந்து தேவன் சமூகத்தில் வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணினாலையும் அவர் பிள்ளைங்களையும் வார்த்தையில் எப்படி நான் தெரிக்க விட்டேன் தெரியுமா? அப்படி ஒரு வார்த்தைகளை பேசி சண்டை போட்டேன் அப்படின்னு அவங்க வரல. நமக்கு தெரியும் அன்னால் அங்கேருந்தே என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பண்ணுற அந்த பேசின வார்த்தைகள், பரியாசம் பண்ணதுக்கெல்லாம் துக்கமாக தான் வந்தாங்க. அப்போது இங்கே 1 யோவான் 3:22 வாசிக்கும் பொழுது பாருங்க, நம்ம முதலாவது தேவனிடத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கணும்ன்றத பார்க்குறோம். வாசிங்க 1 யோவான் 3:22. அப்போ நாம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால், ஃபர்ஸ்ட் ப்ரேயரா முன்னாடி கை கொண்டு நடக்கிறதா? பாருங்க, கை கொண்டு நடக்கிறதா முன்னாடி இருக்கிறதே பார்க்கலாம். ஒரு பிரச்சனை என்னன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்தை போல நம்ம இருக்க முடியும். இருவருக்குள்ள பிரச்சனைன்னு வச்சுப்போமே, இருவரில் இப்போ பிள்ளைகளும் பெற்றோருக்கும் ஒரு பிரச்சனை. பெற்றோர் சரியாக இருப்பாங்க, வேத வாக்கியம் ஒருவேளை தெரிஞ்சிருக்கும். பிள்ளைகளுக்கு வேத வாக்கியம் தெரியாமல் இருக்கலாம், சரியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் நாங்கள் தான் சரி அப்படின்ட்டு கூட சண்டை போட்டுட்டு இருக்க முடியும். அவங்க பட்சத்தில் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. இதையே சொல்கிறேன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை பார்க்குறப்போ பெரும்பாலும் குரலை உயர்த்துறதும் கத்துறதும் சண்டை போடுறதும் இதெல்லாம் பார்க்குறப்போ
யார் உயர்ந்திருக்கிறதோ அவங்க தான் சரின்ற மாதிரி இருக்கிறோம். ஆனால் லூக்கா 18 நமக்கு தெரியும், 9-14 வசனங்களை அங்கே பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் ஜெபம் பண்ண போனான். பரிசேயன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, அவன் தன்னை நீதிமான் என்று நம்பிக்கொண்டிருந்தான். அப்ப தன்னை நீதிமான் என்று நம்பிக்கொண்டு ஜெபம் பண்றதுலயும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆயக்காரன் பாவம் செஞ்சுட்டாரு தான் ஜெபம் பண்ணார். பாருங்க, நம்ம அதாவது என்னன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் சோதனைகளை குறித்து பார்க்கும்போது விண்ணப்பம் பண்றதுக்கு முன்னாடி நாம் நம்மை நீதிமான் என்று நம்பிக்கொண்டு ஜெபம் பண்ணாலும் அங்கே கேட்கப்படாது. இங்கே வாசித்தோம், கற்பனைகளை கை கொள்ளாமல் ஜெபிச்சு கொண்டிருந்தாலும் பிரயோஜனம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நாம் நம்மை தகுதி உள்ளவர்களாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ 37ஆம் சங்கீதத்துக்கு நம்ம வரோம் திரும்ப. அப்ப கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று நம்ம வாசித்தோம் சங்கீதம் 37:4. அப்ப மெய்யாகவே தேவனிடத்தில் நெருங்கி சேருகிற ஒரு அருமையான வாய்ப்பு தான் ஜெபம். சரி, நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, எப்பவுமே நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, விரும்புகிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவோம்? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பாருங்க, இன்னைக்கு காலையில் எழுந்தோம், எத்தனை பேர் நாம அன்றன்று எங்களுக்கு ஆகாரத்தை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? இயேசு கற்றுக் கொடுத்த தானே, சோதனைக்காக கற்றுக் கொடுத்த ஜெபம். அது நமக்கு பிரச்சனை உபத்திரம் வரும்போது அழுது ஜெபம் பண்ணுறோம். சரி, நல்லது கேட்கணும், அதுதான் இங்கே பார்த்தோம். இப்போ நம்ம வாசிக்கிற வசனங்களை செய்யுங்கன்றார். அதே நேரத்தில் இப்போ உணவை பற்றி பார்க்குறப்போ எத்தனை பேர் அதுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுறோம்? இதே பாருங்களேன், ஏன் நம்ம அதை செய்யறது இல்லை அப்படின்னா, நமக்கு மந்த்லி சம்பளம் வருது, அரிசியெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு நம்ம வீட்டில் சில பேருடைய வீட்டில் பிரெட் எல்லாம் எப்பவுமே வச்சுட்டு இருப்போம். அப்போது என்னன்னா, ஒருத்தர் வந்தாலும் சரி, நமக்கே ஒரு பசி எடுத்தா உடனே எடுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போறதில்ல, கேட்க போறதில்லை. பாருங்க, அதே நேரத்தில் அதே மாதிரி நமக்கு சோதனைகளே வரலன்னா என்ன ஆகும்? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவோம்? அண்ணாலை போல எத்தனை பேர் அழுது இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றுவோம்? பாருங்க, அவங்க எவ்வளவு அதிகமாய் அவங்க கர்த்தரிடத்தில் ஜெபித்தாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி யார் ஜெபிப்போம்? பாருங்க, அப்படி ஜெபிப்பது என்பது தேவனிடத்தில் சேர்ற விஷயமா இருக்குது. அப்ப தேவனிடத்தில் சேர்ற விஷயத்துக்காக தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்கிறார் என்று சொல்லும்போது அது எவ்வளவு நல்லதா இருக்கிறது. அதே கேள்வி நம்ம உணவை பத்தி வரோம். உணவுக்காக எத்தனை நாள் நம்ம அழுது எனக்கு உணவு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும், அது என்ன செய்வோம், லேட்டு, சரி அதுக்குள்ளே என்ன செய்கிறேன், நான் போய் ஒரு 2 பிஸ்கெட்டு ஒரு டீ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டு வரேன், அவ்வளோதான். அதுக்காக நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ணி அழுதுருக்கிறோம்? அப்போ அதுவும் சோதனை தான். ஆனால் அந்த சோதனை நமக்கு வராததினால் நம்ம அதற்கு என்ன செய்யலை. அப்போ மற்ற சோதனைகள் வரும்பொழுது பாருங்க, நாம் தேவனிடத்தில் நெருங்கி சேரக்கூடிய ஒன்றா இருக்கிறதே பார்ப்போம். அடுத்த வசனம் பாருங்க, 5வது வசனம் 37ஆம் சங்கீதம் 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்ற. அப்போ யாரிடத்தில் ஒப்புவின்றாரு? அப்போ இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஜெபம் பண்றாருன்னா, தேவன் கைவிட்டது வரைக்கும் அவருக்கு தெரியுது, கை விட்டதுக்கும் அவர்கிட்ட தான் தேடுறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப கை விட்டுட்டாருன்னு தெரியுது, ஆனாலும் யாரிடத்தில் கேட்கிறார்? யோபும் அதே போல நம்ம படிக்கிறோம், அவர் என்னை கொன்று போடட்டும், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்றார். யோபு 15:13 நமக்கு தெரியும். அப்போ பாருங்க, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய சோதனைக்கு அப்ப எவ்வளவு அளவு அப்படின்றத நிர்ணயிக்கிறது அவர் தான். எப்போ நமக்கு சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கணும்ன்றத தீர்மானம் பண்றது அவர் தான். நமக்கு சரியான ஏற்ற வார்த்தைகள் நமக்கு கிடைக்க செய்யணும் அப்படின்னாலும் அதுவும் அவர் தான் செய்யணும். இப்படி இது எல்லாத்தையும் செய்ய போறது அவர் தான். அப்ப நம்ம யாரிடத்தில் நம்ம தேடணும்? பிரசங்கியார்கள் நம்ம ஏறி சொன்ன மாதிரி தான். நான் ஒரு நான் மைண்ட்ல இருக்கிறத நான் கூட்டிட்டு போயிடுவேன். நான் வளர்ந்த விதம், நான் கேட்ட விதம். ஒருவேளை இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைன்னு வச்சுங்களேன், புருஷன் சைடே கூட நான் பேச முடியும், நான் ஆம்பளை, அப்போ நான் அப்படி இருப்பேன். அதே ஒரு சகோதரி கிட்ட ஆலோசனை கேட்டால் அவங்க பெண்,
அவங்க என்ன செய்வாங்க, பெண்கள் சம்பந்தமாக, ஏன்னா இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யார் பக்கம் பேசுறாங்க, அவங்களுக்கு எது தெரியுதோ அது மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளில் இல்லாததை நம்ம என்ன செய்ய முடியும், சொல்லிட்டு போயிட முடியும். நான் சொல்றது சரியா இருக்கும் அப்படின்ட்டு ஒருவேளை யாரோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சிருக்கோம், அதனால நான் அதை சொல்லிட்டு போயிட முடியும். அதனால நம்ம ஏன் இதை நம்ம சுட்டி காட்டுறோம்னா, ஏற்ற நமக்கு ஆறுதல், ஏற்ற வார்த்தைகள் எங்கிருந்து தான் வரும். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார் போது 5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்புறம் சொல்றார் 6-7 வசனங்கள், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். என்கிட்ட குற்றம் இல்லை, அநியாயமா நான் ஒருவேளை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10-12 வசனம் நமக்கு தெரியும். பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பொய்யாய் நாம் குற்றச்சாட்டப்படுறோம். யார் அதை கூட வெளியே கொண்டு வருவார், ஒருவேளை பூமியில இல்லைனாலும் ஜட்ஜ்மெண்ட் டேல கொண்டு வருவார். ஏன் இதை நம்ம சுட்டி காட்டுறோம்னா, சில நேரங்களில் பாருங்க, அதாவது நீங்க டைம் இருக்கிறப்போ படிங்க, என்னாகும் 5ஆம் அதிகாரம் 11 அந்த சாப்டர் லாஸ்ட் வரைக்கும் படிச்சீங்கன்னா, ஒரு புருஷனுக்கு மனைவி மேல சந்தேகம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு இல்லையா? சரி, அப்போ அதாவது என்னன்னா, பிள்ளைகளை குறித்து கூட நம்ம என்ன செய்யறோம், சில நேரங்களில் இந்த பையன் ஃபோன் பேசிட்டே இருக்கிறான், அப்போ இந்த பொண்ணு நல்லா தானே இருந்தது, இப்போ எதுக்கு அதிகமாக ஃபோன் இப்படி சந்தேகம் வருது. பிள்ளைகளாக இருக்கட்டும், ஹஸ்பண்டா இல்லை மனைவியோ கேட்குறோம், ஏன் இந்த மாதிரி வருது பாருங்க. அப்போது நம்ம அதை விலக பண்ணுறது தவறா? ஏன்னா நமக்கு தெரியும் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கிறார். அப்போ கர்த்தர் என்னுடைய இதயத்தை பார்க்கிறார்ன்றதுல பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும், அப்போ கர்த்தர் என்னுடைய இதயத்தை பார்க்கிறார், நம்ம ஓடிட்டே இருக்கக்கூடாது. அங்கே நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, உத்தமர்கள் என்று விளங்க செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ அந்த யோக்கியம்ன்ற வார்த்தையுடைய அர்த்தமே என்னன்னா, புறம்பே அழகா இருப்பது, புறம்பே மனுஷருக்கு என்ன செய்வது இருப்பது சரியா இருப்பது. அப்போ அது இருதயத்தில் இருப்பதை பற்றி பாடம் இல்லை. சரி, அப்போ இதை நாம முயற்சி பண்ணினால் யாரும் அதை வெளிச்சத்திலே கொண்டு வர உதவி செய்வார். 6வது வசனத்துல, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. அப்போ இப்படியே இருக்கிறது இது. இப்போ எனக்கு விரோதமாக எதிரிகள் எழும்பி என் மீது பொய்யாய் குற்றம் சாட்டினாங்கன்னா, அந்த எதிரியையும் யார் அழிச்சு போட போறார், யார் அதை ஸ்டாப் பண்ண போறார்? கர்த்தர். அப்ப 2 பட்சமும் இருக்கிறதே நம்ம பார்க்கணும். நான் குற்றவாளியா இருந்தால் என்னையும் வெளிப்படுத்துவார், நான் நீதிமானா இருந்தால் என்னையும் வெளிப்படுத்துவார். அதே அவர் செய்ய முடியும். அதே நேரத்தில் எதிரிகளையும் அவர் அழிச்சு போட முடியும். அல்லது எதிரிகளை என்ன செய்ய முடியும், அவர்களை அவர் தந்திரத்தினால என்ன செய்ய முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்போ நாம் யாரை நம்பி இருக்கணும் கேள்வியா தான். 37ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ணணும்ன்றார் 4. அப்புறம் 5வது வசனத்தில் என்ன செய்யணும், உன் வழியை அவரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாருன்ட்டார். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அடுத்தது 6-7 வசனங்களை நம்முடைய வெளிச்சத்தை அவர் என்ன செய்ய முடியும், பிரசித்தப்படுத்த முடியும். அதே நேரத்தில் என்னவும் செய்ய முடியும், நம்முடைய எதிரிகளையும் அவர் அதாவது கொன்று போட முடியும்ன்றத பார்ப்போம். கொலோசியர் 2:8 வாசிப்போம். ஆனால் நம்ம உலக காரியங்கள், உலக பாரம்பரியங்கள், உலகம் என்ன செய்கிறது, இதை நாம் செய்தால் என்ன ஆகும்? கொலோசியர் 2:8 வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொலை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்தது. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் கற்பனையாக்காமல் கிறிஸ்துவை பற்றி ஒரே சோதனையை அண்ணால் எப்படி கையாண்டாங்க நம்ம படித்தோம், மேலே வாசித்தது போல கையாண்டாங்க. 34ஆம் சங்கீதத்தில் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த விதமாக அவங்க 37ஆம் சங்கீதத்தில் படித்தது போல கையாண்டாங்க. ஆனால் ராகேல் பிள்ளை இல்லாத அதே சோதனை எப்படி கையாண்டாங்க? அப்போ இங்க பாருங்க, உலகம் எப்படி கையாளுகிறது ஒவ்வொரு சோதனையும். கொலோசியர் 2:8 பாருங்க, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அப்போ என்ன பயன்படுத்துறாங்க? லௌகீக ஞானம் போது உலகம் எப்படி ஒரு பிரச்சனையை கையாளுகிறது.
சரி, உலகம் கையாளுற விதம்னும் போது பாருங்க, அதுக்கு அவங்க நிறைய காரியங்களை கண்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது, பெண் பார்க்கறது கூட இன்னைக்கு டிடெக்டிவ்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் மேல் நம்பிக்கை வரணும்னா அவன் யாரு என்னன்னு போது முன்னாடியெல்லாம் விசாரிப்பாங்க. பெற்றோர் உறவினர்களை வச்சு அப்படியே தூரத்து சொந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் சந்தித்து மாப்பிள்ளை பார்க்குறோம், இப்படி மாப்பிள்ளை, பொண்ணு பார்க்குறோம், பொண்ணு இப்படி விசாரிப்பாங்க. இன்றைக்கு டிடெக்டிவ்ஸ் வச்சு விசாரிக்கிறாங்க. ஆதாரத்தோடய சில நேரத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் வச்சு ஆதாரம். எதுக்கு இதை சொல்கிறோன்னா, உலகம் ஒவ்வொரு சோதனைகளை கையாளுகிறதற்கு என்று நிறைய வழிகளை வச்சிருக்கிறாங்க. மாயமான தந்திரத்தினாலும் அப்படின்றார். ஸோ அப்போ அது இல்லாமல் வேறு சில காரியங்களை சொல்லி பண்ணுறதை முயற்சிக்கிறதை பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் கொலை கொண்டு போகும்ன்றார். எச்சரிக்கையாக இருங்கன்றார். அடுத்தது, அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்லன்றார். அப்போ சில பாரம்பரியங்கள் இருக்கிறது, உலக வழிபாடுகள், இதெல்லாம் குறித்து சொல்லிட்டு இதெல்லாம் என்ன செய்யுமா, நம்மளை கொண்டு போயிடுன்றார். ஸோ அப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? இதெல்லாம் அவசியம் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இஸ்ரவேலருடைய சந்ததியை நம்ம பார்த்தோன்னா, இஸ்ரவேலர் அவ்வப்போது உலகத்தாரை பின்பற்றி உலகத்தினுடைய வழிபாடுகளை அவங்க செய்து அடிக்கடிக்கு என்ன செய்தாங்க, திரும்ப திரும்ப அவங்க அந்த சோதனைகளை விழுந்து போனதை பார்க்கணும். பாருங்க, அவங்களுடைய கவன சிதறல்னும் போது ஒரு 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 வகையானதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எப்போவுமே விக்கிரக ஆராதனையே இருக்கும் அப்படின்றதுல ஒரு சில சமயம் பாருங்க, அவங்கள வேசித்தனம் பண்ண வைக்கணுன்றதுக்காகவே பாலாக் என்ன செஞ்சார்னா, அவர் அந்த அழகான ஸ்திரீன் போது அவங்க நாட்டு பெண்ணுங்களை கொண்டு போய் விடலை, அந்த தேசத்துக்குள்ள வேற ஒரு தேசத்து ஸ்திரீகளை தான் அவங்களோட என்ன செய்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி கூட என்ன செய்கிறாங்க. அப்போ எதுக்கு இதை சுட்டி காட்டுறோன்னா, பாருங்க, சோதனைன்னும் போது விக்கிரகாராதனை, அதுக்கு பலிகள் புசிக்கிறதுன்னு அது ஒரு பக்கம் ஒரு சோதனைனா, இந்த பக்கம் வேசித்தனம் இது ஒரு சோதனைனா, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யம். எகிப்து போகாதன்றார் கர்த்தர். ஏன் போகாதன்னு சொல்றாரு? எகிப்து பக்கத்துல போகும்போது வெறும் அவங்களுடைய விக்கிரகாராதனை இது மட்டுமல்ல, செல்வ செழிப்பு. அப்போ செல்வ செழிப்பு அது பின்னாடி போயிடுறது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, சாத்தான் அநேக நுட்பமான காரியங்களை நம்மை சோதனையில் விழ செய்யத்தக்கதாக அவன் பிரயாசப்படுறான். பாருங்க, தொடர்ந்து பிரேயர் அவசியம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. கொலோசியர் 3:5-6 வசனம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதன, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினே வருகிறார். அப்போ இங்க வாசிக்கிறோம் இல்லையா, விபச்சாரம், அசுத்த, மோகம் மட்டுமல்ல, பொருளாசை குறித்தும் பேசுறார். அப்ப இதெல்லாமே என்ன செய்கிறதா இருக்கிறது? யாரை சேவிக்க நம்மளை வழி நடத்துறோம்? தேவனை விட்டுட்டு இவைகளை சேவிக்க வழி நடத்தும். அப்ப இவைகள் எல்லாம் என்ன செய்து விடும்? எபிரேயர் 3:13 சொல்றது போல பாவத்தின் வஞ்சனையில கடினப்பட்டு போயிடும். எப்போ பாருங்க, டெய்லி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். எபிரேயர் 3:13 வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். பவுல் கூட டெய்லி தன்னை அப்டேட், அதாவது 2 கொரிந்தியர் 4:14 டெய்லி தன்னை என்ன செய்து கொண்டிருந்தார்? டெய்லி தன்னை பக்தி விருத்தி அடையத்தக்கதாக அவர் வேலை செய்து கொண்டார். இல்லைன்னா என்ன ஆகும் பாருங்க, ஒரே நாள் நம்மளை வேறு வகையில் கொண்டு போயிடும். தாவீதுக்கு எத்தனை நாள் வேண்டி இருந்தது? அவர் பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்து அவர் மிகப்பெரிய ஒரு காரியங்களை விழுந்து போகிறதுக்கு பாருங்க, விபச்சாரம், கொலை ரெண்டுமே அவர் என்ன செய்தார். அது எவ்வளவு நாள் தேவையா இருந்தது? அப்போ எபிரேயர் 3:13 படிக்கும்போது, ஒருவனாகினும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத படிக்கணும் போது, அப்போ எல்லாருக்குமே தானே இந்த பிரச்சனை இருக்கிறது. யார் எப்போ வேணாலும் என்ன செய்ய முடியும்? எதிலே வேணாலும் விழுந்து போக முடியும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். அப்போ எந்த ஒரு பாவங்களும் ஒரு நாளில் ஒருவேளை ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்கறதுக்கு வாய்ப்பு வரலாம், ஒரு நாளில் பொருளாசை வரலாம், ஒரு நாளில் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறத பற்றி ஒரு சோதனை வரலாம். எத்தனை சோதனைகள் இருக்கிறது.
சும்மா இருப்போம், நம்மளை கோபப்படுத்துறதுக்குன்னு ஒரு வார்த்தைகள் வரும். அப்போ கோபம் கொள்றது. அடுத்தது யாரையோ ஒருத்தரை பற்றி கசப்பான ஒரு தகவல் நம்ம காதில் வரும், அவங்க சரியில்லைங்க, டக்குன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம், தவறான தீர்ப்பு செய்ய ஒரு வேலை நம்ம சோதிக்கப்படுறோம். இது மாதிரி எத்தனையோ பாவங்கள் இருக்கிறதே பார்ப்போம். ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், அவரை பற்றி சொல்லுவாங்க, அவன் பாரு நல்லா வீடை கட்டிட்டான், கார் வாங்கி, பொறாமை கொள்ள உடனே வரும். இப்படி சோதனைகள் போது எல்லாமே பாவம் தானே. விபச்சாரம், விக்கிரகாராதனை, இது மட்டும் அல்ல, பொருளாசை, பொறாமை, கசப்பு எல்லாமே பாவம் தானே. அப்போ ஏதோ ஒன்றை நம்ம செய்யும்படியாக யாரோ ஒருவர் நமக்கு என்ன செய்யலாம், ஏதோ ஒன்றை தூண்டி கொண்டிருக்கலாம். ஆனால் எபிரேயர் 3:13 வாசிக்கும் பொழுது நாம் பாவத்தின் வஞ்சனையிலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, இன்று எனப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் தான். அப்போ நம்ம டெய்லி நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, பிரயாசப்படணும், தேவனுடைய வார்த்தைகளை தேடணும். அப்போ தேவனிடத்தில் நெருங்கி சேர்வதுன்னு சொல்லும்போது ப்ரேயர் பண்ணுறோம் நம்முடைய சோதனைகளுக்காக. அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, கேட்க ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறதை பார்க்கணும். இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமாய் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சோதனைகளையும் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:12 நம்ம எல்லாரும் தெரியும், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் சொல்றார். அப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த துன்பம் நம்ம படிக்கிறோம் 2 கொரிந்தியர் 11 எவ்வளவு இருந்தது. அதே அந்த அந்த உபத்திரவங்கள் எல்லாம் அவர் என்னன்னு சொன்னாரு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காவிட்டார். அப்ப என்ன செய்யும், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ எதுவுமே என்ன செய்யாது, என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதுட்டார். அப்போ அவருக்கு சோதனைகளை சாத்தான் கொடுக்க, அப்போ சாத்தான் எவ்வளவு அவன் தோல்வி அடைஞ்சிருப்பான், தேவன் எவ்வளவு மகிமைப்பட்டிருப்பார். இப்போ நமக்கு வரக்கூடிய சோதனைகளில் நாம் ஜெயிக்கும் பொழுது, யோபு ஜெயிக்கும் பொழுது பாருங்க என்ன சொல்றார் தேவன். 1ஆம் அதிகாரத்தில் யோபு ஜெயிச்சிட்டாரு, அவர் தேவனை பற்றி குறை சொல்ல, உதடுகளினால் பாவம் செய்யல. திரும்ப 2ஆம் அதிகாரத்தில் தேவன் யோபை பற்றி மறுபடியும் பேசுறார் சாத்தான் இடத்துல. சாத்தான் அங்கே வெட்கமா சொல்றான் என்னன்னு பாருங்க, அவரே தொடுவீரானால் பாருங்க. இப்படி தேவன் நம்ம ஒவ்வொரு சோதனைகளை ஜெயிக்கும் பொழுதும் அவர் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தை அவர் ரூபிக்கிறார் என்பதை பார்க்கணும். இப்போ கிறிஸ்துவின் இருதயத்துக்கு ஒப்பான ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு ரூபிக்கிறார். அப்போ அந்த காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ இதெல்லாம் தேவன் தான் செய்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும், நாம் நம்முடைய வேலைகளை நாம் பிரயாசப்படணும். பாருங்க, மார்க் 10:27 நான் வாசித்து நாம் முடிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இப்போ கடைசியாக நம்ம இதை பார்க்கணும். இப்போ தேவனால் எல்லாம் கூடும். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை ரூபிப்பது நம்மால் முடியாது, இன்னொரு சகோதரனோ சகோதரியால முடியாது. ஒருவேளை எவ்வளோ அருமையாக பிரசங்கியாக இருந்தாலும், இப்போ இயேசு பூமியில் இருந்த பொழுது பிரசங்கித்தான், அவர் மனுஷருடைய இருதயங்களை ரூபித்தாரா அப்படின்னா பாருங்க, மத்தேயு 16:17 அவரே சொல்லிட்டார் என்னன்னு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லைன்ட்டார். பரலோகத்தின் பிதா தான் இதை வெளிப்படுத்துறான்னு சொல்றார். இன்றைக்கு கிறிஸ்து கிரியை செய்கிறார் தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் பூமியில் இருந்த போது இந்த வாக்கியத்தை சொன்னார். அப்போ பிதா நம்மிடத்தில் கிரியை செய்கிறார். அப்போ சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இது எல்லாமே என்னவா இருக்கிறது, தேவன் நம்மிடத்தில் பணியாற்றுகிறார். எதற்காக, நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவின் இருதயத்துக்கு ஒப்பாக ரூபிப்பதற்கு பணியாற்றுகிறார். அப்போ அந்த வேலையை அவர் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு பாருங்க, நம்மை விலையேற பெற்றவர்களாய் உருவாக்க தான் அவர் பிரயாசப்படுகிறார். இப்போ நம்முடைய விசுவாசம் என்பது, விசுவாசமே ஒரு உயர்வானது தான் தேவனுடைய பார்வை. அதை இன்னும் விலையேற பெற்றதாக உருவாக்கவும் நமக்கு பலன் அளிக்கவும் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். அப்போ நம்முடைய பாகம் என்ன, பிரேயர் பண்ணுவது, ஜெபிப்பது, தேவனுடைய வழிகளை தேடுவது, தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிப்பது, படிப்பது. பாருங்க, இப்படி நாம் பிரயாசப்படுவோமானால் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை உயர்த்துகிறார். அதே போல கிறிஸ்துவின் நாளில் நமக்கு மிக அதிகமான கனம், மகிமை, புகழ்ச்சி கிடைக்க போகிறது.
இதையெல்லாம் நாம் விசுவாசித்து என்ன செய்வோம்? சோதனைகளை நாம் ஜெயிக்க பிரயாசப்படுவோம். பாருங்கள், யோபு அநேக உண்மையுள்ளவர்கள் ஜெயித்தார்கள், இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அப்படி ஜெயிக்க நாம் பிரயாசப்படுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.